அதே மாதிரி வயிறு சம்பந்தமான உபாதைகள் எந்த விஷயத்துக்கும் அடங்கலைன்னு சொன்னால் எருக்கன் குச்சியை கொண்டு வந்து நெய் தொச்சு வீட்டில் போட்டுட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கு எதை வணங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை மந்திரம்னு சொல்கிறீங்களோ அதை பயன்படுத்துங்க. வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் விலகும். இந்த காற்று உள்ளே போய் வயிற்றை சுத்தப்படுத்தும். எருக்கன் குச்சி ஒரு அற்புதமான மருந்து. அதை நேரடியாக பல்லில் கடித்து சாப்பிட்டோம்னா வாய்களை புண்ணாக்கிடும். அதே நெருப்பில் போட்டு கொளுத்தி அக்னி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கொடுத்து யாகம் என்கிற போர்வையில் அதை வளர்க்கும் பொழுது அந்த புகையானது உடம்பில் இருக்கக்கூடிய குடல் பகுதிகளை பலம் வாய்ந்ததாக காப்பாற்றும். தேவையற்ற பூச்சி புழுக்கள்லாம் இருக்கக்கூடிய கெட்ட பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, நிறைய வைரஸ்ஸு இந்த மாதிரி சொல்கிறாங்களே இன்றைக்கி, நாடாப்புழு, கொக்கிப்புழு, பட்டைப்புழு இதெல்லாம் கொண்டுடும் இந்த புகை. நீங்கள் இந்த உணவுகளில் கொல்ல முடியாத இந்த புகைகள் மூலமாக கொல்லலாம். வயிற்று உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகள், டேப் வாம், ரவுண்ட் வாம், என்னென்ன புழு இருக்கோ எல்லா புழுவையும் எடுத்துடும். அந்த புகைக்கு அவ்வளோ வல்லமை உடையது. நல்லா இப்போ தான் நான் எருக்கங்குச்சி தான் நிறைய கிடைக்கிறத பார்க்குறோமே. எருக்கங்குச்சி இலைய பல ரூபங்களில் காலில் புண்ணு வந்து விஷக்கல் தேய்த்து இருந்தால் கல் மேலே அந்த இந்த சின்ன செங்கலை சூடுபடுத்திட்டு விளக்கெண்ணெயை தள்ளிட்டு அது மேலே காலை ரத்தனை வச்சுருந்தா அந்த விஷத்தன்மைகள் காலில் குத்துன முள்ளெல்லாம் சேர்த்து போயிடும். நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துது. வெண்குஷ்டம் போன்றவர்கள் அந்த மாதிரி ஆட்கள் அந்த இதில் வரும்போது, குஷ்டம் அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது வெள்ளை எருக்கம் இலையில் தயிர் சாதத்தை வச்சு சாப்பிட்லாம். எருக்கம் இலையை சாப்பிடக்கூடாது. சாப்பாடு அது மேலே சூடாக வைக்கும்போது அந்த இலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த சாப்பாட்டோட கலகம் சாப்பிட்டா இலையை தூக்கி போட்டுடலாம். நேரடியாக இலையை சாப்பிடக்கூட வயிறை புண்ணாக்கும். இப்படி பல ரூபங்களில் இதை மருந்தாக பயன்படுத்தி வயிறு சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிச்சிக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க.